வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இந்த காரணத்துக்காகவே அவர் எங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்தினாரு, ரொம்ப எங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாரு. அவர் வந்து கடைசியில போயிட்டு ஒரு மத வெறியனாவே மாறிட்டார். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஒரு பெரிய கடலை தாண்டி நாங்க போற மாதிரி இருக்கும். எப்படி நான் இவ்வளவு பிரச்சனையை தாண்டி நீங்க இயேசு கிறிஸ்து அவருடைய சபை இந்த ஆலயம்னு சொல்லி அப்பாவுடைய அந்த காரியத்துல மீறி எவ்வளவு தைரியமா நீங்க எப்படி போக முடியுது? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். என்னைக்கோ நான் வந்து மறிச்சு போயிருப்பேன், மண்ணோட மண்ணா போயிருப்பேன். 3 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அப்படி மறிச்சு போக வேண்டிய இந்த எண்ணெய் பரிபூர்ணமா விடுதலையாக்கி என்னை வந்து ஆண்டவர் வந்து சுகமாக்குனாரே, அதை எப்படி மறக்க முடியும்? அந்த அன்பை எப்படி நம்மளால வந்து விட்டுற முடியும்? அடிக்காக, உதைக்காக, திட்டுக்காக அதை எப்படி நம்மளால வந்து மாட்டேன்னு சொல்ல முடியும்? எங்களால முடியல. ஆண்டவரை எங்களால மறுதளிக்கவே முடியல. ஏன்னா அந்த அன்பு வேற எங்கேயுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு வேற எங்கேயுமே இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. அவரை போல அன்பு கூற யாராலையும் முடியாது. அதனால அவர் எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தாலும் எங்களுக்கு சபைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு வந்ததே இல்லை. ஏன்னு சொன்னா அவரோட அன்பு. ஏன்னா என்னை யாரும் மதம் மாறு, நீ இதுல வந்துரு, ஞானஸ்நானம் எடுன்னு யாருமே கட்டாயம் பண்ணல. நானாதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசிச்சு என் அம்மா நாளாம் அந்த வசனத்தை கேட்டு, இவர் தான் நம்மளுடைய இரட்சகர், இவர் தான் இந்த பூமிக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அப்படி இவரால தான் ரட்சிப்பு, வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி மறுதளிக்க முடியும்? அவ்வளோ அன்பான தேவனை என் பாவங்களை அவர் சுமந்தாரு, என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம், என் துக்கங்களை அவர் சுமந்தாராம், எனக்காக தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாராம். அப்படின்னும் போதுதான் வியாதியிலிருந்து இந்த மந்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்ததை விட நான் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு பெருசு, இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எனக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. நான் பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவோட போய் நித்திய